கடந்த 27ஆம் தேதி திருத்தணியில, அதுவும் யாருக்குமே நடக்கக்கூடாத ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு. ஒடிசாவ சேர்ந்த சூரஜ்ன்ற பையன் கடந்த 2 மாசமா அவங்க வீட்ல ஏதோ ஒரு சண்டனால அந்த பையன் வந்து சென்னைக்கு வந்திருக்கான். வந்த வழியில அந்த பையன் 2 மாசமாவே அந்த ட்ரெயின்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருந்திருக்கான். அதுவும் 27ஆம் தேதி கண்டிப்பா அவனோட ரொம்பவே பேடான ஒரு டேன்னு தான் சொல்லணும். அந்த பையன் அன்னைக்கு அந்த ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, திருத்தணி ட்ரெயின்ல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ட்ரெயின்ல ஏறுன ஒரு 4 பசங்க எல்லாருமே வந்து அண்டர் ஏஜ் தான், மைனர் தான். அந்த மாரியான பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பையன வேணும்னே வந்து வம்பு சண்டைக்கு இழுத்துருக்காங்க. உன்ன வந்து இந்த மாரி நான் ஒரு அடிச்சு உன் கழுத்துல கத்தி வச்சு நான் வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா? அடிக்கிற மாரி ஒரு பில்டப் குடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா? அப்படின்னு கேட்டதுக்கு, அந்த பையன் ஏற்கனவே அவங்க வீட்ல இருந்து ஏதோ ஒரு சண்டனால தான் அந்த பையன் வந்து சென்னை வந்திருக்கான். அந்த பையன்கிட்ட போய் அப்படி கேட்டோனே, அந்த பையன் வந்து "இல்ல அப்படிலாம் பண்ணக்கூடாது" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த பையன் சொல்லியும் கூட இந்த 4 பசங்க விடாம அந்த பையன போட்டு அடிச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கத்திய வச்சு வேற அந்த பையன வந்து மிரட்டியும் இருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே வந்து ஒரு ஸ்டாப்பிங்ல அந்த பையன வந்து வேணும் பிளாக்மெயில் பண்ணியோ, அடிச்சோ வந்து அந்த பையன அந்த ட்ரெயின விட்டு இறக்கி ஒரு குவார்டர்ஸ் கிட்ட கூட்டு போயி அந்த குவார்ட்டர்ஸ்ல அந்த பையன வந்து அடிச்சு அவ்ளோ வீடியோ எடுத்து அது Instagramலயும் போட்டுருக்காங்க. அதனால அந்த பையனுக்கு நெறைய பாதிப்பும் கூட. 4 பேருமே மாத்தி மாத்தி அடிச்சதுனால, அந்த பையனுக்கு வந்து கான்ஷியஸ்னஸ் இல்லாம அந்த பையன் அங்கேயே விழுந்துட்டு இருக்கான். இந்த பசங்க வீடியோலாம் எடுத்துட்டு இந்த பசங்களும் அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து சூரஜ்க்கு வந்து கான்ஷியஸ்னஸ் வந்து, அந்த பையனே வந்து அங்கருந்து ரொம்ப தத்தி தடுமாறி வந்து அங்கருந்து நடந்து போயி, பக்கத்துல இருந்த ஒரு இடத்துல வந்து எல்லாருமே கேட்டுருக்காங்க. "என்னப்பா ஆச்சு? என்னப்பா உடம்பு ஃபுல்லா இவ்ளோ காயமா இருக்குன்னு சொல்லும்போது, இந்த பையன் நடந்த எல்லாத்தையும் வந்து விவரிச்சிருக்கான். அங்க திருத்தணி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அங்க கூட்டு போய் அந்த பையன அட்மிட்டும் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண உடனே தான் இந்த மாரி விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றத வந்து சூரஜும் சொல்லியிருக்காரு. இந்த கம்ப்ளைண்ட்க்கு எடுத்ததுனால, அந்த 4 பசங்க யாருன்றத வந்து ட்ராக் பண்ணி புடிச்சுட்டாங்க. அப்புறமா அவன்கிட்ட கேட்கும்போது, "ஏன் இந்த மாரிலாம் பண்ணீங்க? என்ன பிரச்சனை?" அப்படின்னு கேட்கும்போது, அந்த பசங்க வந்து இப்படி அப்படின்னு முன்னும் பின்னும் வந்து நெறைய கருத்துக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பட் எதுவுமே வந்து அந்த அளவுக்கு நம்புற மாதிரியும் இல்ல அப்படின்றாங்க. "எதுக்குப்பா இந்த வயசுல உங்க கையில எதுக்கு இந்த கத்தி?" அப்படின்லாம் அந்த போலீஸ் விசாரணையில வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வயசுல இருக்கிற இன்னொரு செட்டான பசங்க வந்து, அவங்க வந்து இவங்ககிட்ட வந்து சண்டை போடுறாங்க. ஏற்கனவே எங்க 2 கேங்க்கும் வந்து நெறைய பிரச்சனை இருக்கு. அதனால எங்களோட தற்காப்புக்காக நாங்க வந்து இந்த மாரி கையில வந்து கத்தி வச்சிருக்கோம் அப்டின்றாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பசங்க கையில கத்தி இருக்கிறதே தப்பு. இவங்களுக்கும் இன்னொரு கேங்க்கும் வந்து சண்டை. அதனால அவங்க கையில வந்து அந்த கத்திய வச்சிருக்கேன்னு சொல்றாங்க. இல்ல நாடு எத நோக்கி போதுன்னு தெரியல. அந்த பையன் வந்து ஒடிசால இருந்து வந்திருக்கான். ஒரு வடக்கு மாநிலம் இருக்கிற ஒரு பையன்றனால நீங்க இந்த மாரியான விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா? அப்டின்ற கோணத்திலயும் வந்து அந்த பசங்க கிட்ட வந்து விசாரணை போயிட்டு இருக்கு. அ கண்டிப்பா அந்த பசங்க வந்து ஏதோ ஒரு வகையான வந்து ஒரு ட்ரக்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்டின்றது வந்து தெரியுது. ஏன்னா, அந்த வீடியோலயே பார்க்க முடியுது. அந்த பசங்க வந்து பேசுற விதமோ, இல்ல அவங்க கண்ணு அதெல்லாம் பார்த்தாலே தெரியுது. அவங்க ஏதோ ஒரு ட்ரக்க வந்து கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்டின்னு. போலீஸ் வந்து பொறுத்திருந்து வந்து நம்மகிட்ட சொல்லுவாங்க. அது என்ன மாதிரியான இத வந்து அவங்க கன்சியூம் பண்ணியிருக்காங்க அப்டின்றத. ஆனா, சூரஜ் வந்து அ 2 மாசமா வந்து அந்த ட்ரெயின்லயோ, சென்னையிலயோ இல்ல சுத்தி இருக்கிற நெறைய இடங்களையோ வந்து நெறைய விசிட் பண்ணியிருக்காரு. ஆனா, அந்த பையனால இதுவரைக்குமே வந்து எந்த பிரச்சனையும் இருந்தது கிடையாது. ஆனா, இப்போ அவருக்கு இந்த மாரியான ஒரு விஷயம் வந்து நடந்தது வந்து, கண்டிப்பா வந்து இது ஏத்துக்கவே முடியாத ஒரு விஷயம் தான். ஏன் இந்த மாரி வந்து நெறைய பசங்க வந்து கெட்டு போறாங்கன்னு தெரியல. இவங்கலாம் வந்து எதனா படம் பார்த்தோ, இல்ல எதனா சோசியல் மீடியா இதெல்லாம் பார்த்து வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்களா? படிக்க வேண்டிய வயசுல படிப்ப பார்க்கணும். இல்ல அவங்க 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 சுத்தி இருக்கிற மக்கள் வந்து சரியில்லையா? அதனால ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்ல தான் இவங்க வந்து இந்த மாரியான ஒரு விஷயங்களுக்கு வந்து தள்ளப்படுறாங்களா? எந்த மாரியான ஒரு சூழ்நிலையில அவங்க வளர்றாங்க? அவங்க பேரன்ட்ஸ் யாரு? அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு? அவங்க எந்த மாரியான ஒரு வட்டாரத்துல இருக்காங்க? இது எல்லாமே வந்து இதுல வந்து நம்ம யோசிக்கணும். கண்டிப்பா இது வந்து யாருக்குமே இது மாரி நடக்கக்கூடாது. போலீஸும் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா ஆபத்து இல்லாம அந்த பையன் வந்து தப்பிச்சுட்டாரு. இப்போ சூரஜ் நான் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்ல. நான் எங்க சொந்த ஊருக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒடிசாக்கே போயிருக்காரு. போறேன்னு சொல்லியிருக்காரு. போகவும் போயிட்டாரு. ஊர்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்றனால தான் அந்த பையன் அங்கருந்து இங்க வந்திருக்காரு. இப்ப இங்கருந்து அங்க போறாரு அப்டின்னா, அவர் மனசு எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்துல வந்து தள்ளி இருப்பாங்க அப்டின்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. தயவு செஞ்சு பேரண்ட்ஸ் எல்லாருமே அவங்க பசங்க என்ன பண்றாங்க? படிக்க வேண்டிய வயசுல படிக்க பார்க்குறாங்களா? என்னென்ன மாரி விஷயங்கள்ல வந்து ஈடுபடுறாங்க? அப்டின்றத வந்து கண்டிப்பா வந்து கவனிக்கணும். அப்பதான் இந்த மாரியான விஷயங்கள் வந்து நடக்காது. வெளிநாட்கள்லாம் வந்து அங்கலாம் வந்து நெறைய மக்கள் எவ்வளவோ பிரச்சனை நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனா, நம்ம இந்தியால இருந்துட்டு
நம்மளே வந்து இவங்க வடக்கன், இவங்க வந்து இந்த இது அப்படி இப்படின்லாம் வந்து நம்ம பார்ஷியாலிட்டி பண்ணி ஒருத்தவங்கள பேசுறோம்ல. அது தப்பு. நம்மள நெறைய பேருக்கு வந்து நெறைய கோபங்கள் இருக்கலாம். என்னடா இது நம்ம நாட்ல இருக்கோம், நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம ஆட்களுக்கு வந்து நெறைய வேலைகள் கிடைக்கிறதில்ல. அவங்களுக்கு மட்டும் நெறைய வேலை குடுக்குறாங்களே, அவங்க கம்மியான சம்பளம் வாங்கிக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதே அப்படின்ற கோவங்கள் நெறைய இருக்கலாம். ஆனா, அதெல்லாம் வந்து அப்ரோச் பண்ற விதமோ, இல்ல வேற இது அதுக்கான சொல்யூஷன் எடுக்கிற விதமும் வந்து வேற தான். அ இந்த மாரியான விஷயங்கள் வந்து இன்னும் நெறைய நெறைய இது பண்றதுனால, நம்ம யாருன்றத வந்து இந்த உலகத்துக்கு வந்து காட்டுது. இந்த மாரியான தப்பு வந்து இனிமேல் ஃபர்தரா நடக்கவே நடக்கக்கூடாது. போலீஸ் கண்டிப்பா அதுக்கான வந்து நெசசரியான ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இந்த பசங்க அண்டர் ஏஜ்ன்றனால இவங்க மேல வந்து அவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு கிடையாது. கண்டிப்பா ஒரு பெரிய தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றது வந்து போலீஸ் வந்து விசாரணையில வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இன்னும் அ எந்த மாரியான விஷயங்கள் வந்து நடந்திருக்குன்ட்டு. அண்ட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பசங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு கிடையாது. இந்த பசங்க வந்து இந்த மாரி நெறைய பேர வந்து த்ரெட்டன் பண்ணி இந்த மாரிலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து அந்த பசங்க அவங்களோட Instagram போஸ்ட்ல வந்து போட்டத வந்து நம்மளால பார்க்க முடியுது. அப்ப இது கன்டினியூஸா பண்ணிட்டு இருக்காங்களா? அப்ப இவ்ளோ நாள் வந்து இந்த விஷயம் ஏன் வெளில வரல? அப்படின்றத நம்ம யோசிக்கணும். நம்ம ட்ரக் ஃப்ரீயான ஒரு சொசைட்டி தான் நம்ம எல்லாருக்குமே வேணும். எனி வயலன்ஸ் அகைன்ஸ்ட் எனி லிவிங் பீயிங் இஸ் ரியலி நாட் அக்செப்டபிள். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ல நடக்கக்கூடாதுன்றது தான் வந்து நம்மளோட வேண்டுகோளா இருக்கு. நியூ இயர் தொடங்கி இந்த மாரியான விஷயங்கள் வந்து நம்ம காதுல வர்றது கண்டிப்பா நம்மளால ஏத்துக்கொள்ள முடியாது. பட் கண்டிப்பா 2026 நம்மள நெறைய பேருக்கு கண்டிப்பா நல்லதா அமையுன்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு இருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். என்னோட யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வேற எதனா விஷயத்த பத்தி நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். இல்லன்னா என்னோட பெர்சனல் ஹேண்டிலான காயமாடின்ற Instagram அக்கவுண்ட்க்கு நீங்க எனக்கு பெர்சனலா டிஎம்மும் பண்ணலாம். கண்டிப்பா நான் அந்த டாபிக் எடுத்து பேசுவேன். தேங்க் யூ.